ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப நாளாக வந்து என்னுடைய சமையலே பார்த்துட்டு உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ அதனால் இன்றைக்கி வந்து என்னோடய ஜானுமா செய்கிற கீர் வந்து உங்களுக்காக நான் வந்து வீடியோ எடுத்து போட போகிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, வீட்டில் இன்றைக்கி கீர் தான் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய ஜானுமா செய்கிற கீர் வந்து சூப்பராக இருக்கும். நட்ஸ் எல்லாமே போட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது நான் உங்களுக்கும் சஜஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். ட்ரை கிரேப்ஸ், பிஸ்தா, வால்நட், முந்திரி, சீட்ஸ், நெய், மில்க் மேட், பாதாம் க்ரஷ் பண்ணது, ரவை, சர்க்கரை, பால், பட்டை, இலாச்சி, லவங்கம். தேவையான பொருட்களை நம்ம பார்த்துட்டோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு நெய் ஊற்றியாச்சு. நெய் ஊற்றிட்டதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுடைய நட்ஸு எல்லாமே போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நெய். ஸோ அதனால் நம்ம அதை போட போகிறோம். பொறுமை. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போது டேட்ஸ் எல்லாமே நம்ம நெய்யில் வறுக்கிறோம். அது கூடயே வந்து நம்ம சீட்ஸையும் போட்டுக்கலாம். சீட்ஸையும் இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நெய்யில் எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஃப்ரை பண்ணணும். டேட்ஸ் நட்ஸ் எல்லாமே போடணும். முந்திரியும் போட்டாச்சு. ட்ரை கிரேப்ஸையும் நம்ம போட்டாச்சு. அதில் போட்டு நல்லா இப்போ ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா ட்ரை கிரேப்ஸ் வந்து எப்பயுமே வந்து சீக்கிரமாக போடக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக தான் போடணும். ஏன்னா அது சீக்கிரமாக வந்து கருக்கிடும், தீஞ்சிடும், அந்த மாதிரிலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அது வந்து லேட்டாக தான் போடணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் நெய் ஊற்றுறோம். நெய் அதில் போட்டுட்டு நெய் காஞ்ச உடனே நம்ம வந்து இப்போ பட்டை, லவங்கம், இலாச்சி இப்போ அதெல்லாம் போட போகிறோம். நெய் காஞ்சிட்ட உடனே காஞ்சிருக்கும் போடுவோம். 5 இலாச்சி, 3 ஏலக்காய், ஒரு பட்டை எல்லாம் போட்டுட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ ஃப்ரை பண்ணி நல்லா கலக்கணும். இல்லைன்னா வந்து கட்டியாக ஆகிடும். நீங்கள் போடும்போதே நீங்கள் வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா கலக்கணும். கிளறினதுக்கு அப்புறமேட்டுக்கா உங்களுக்கு தெரியும் இந்த கட்டியெல்லாம் கொஞ்சமாக கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் வந்து கரண்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆகிற பதத்துக்கு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி வந்து பொங்குற ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் மறுபடியும் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு கெட்டி இல்லாமல் கிளறணும். சிம் பண்ணிவிட்டு கிளறுங்க. வந்து இந்த கிளாஸ் அளவுக்கு ரவை போட்டிருக்கோம். இப்போ இந்த கிளாஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ சுகரை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இதில் வந்து இப்போது மில்க் மெய்டை ஆட் பண்ணுறோம். மில்க் மெய்டை ஆட் பண்ணி நல்லா கிளறணும். நல்லா கிளறி நல்லா கிளறுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கிளாஸில் இப்போ 1/2 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸு எல்லாமே எடுத்து இதில் போடுறோம். இதில் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணுறது தான் வேலை. ஃபினிஷ். இப்போ அப்படியே இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஜானுமா செஞ்ச கீரை நம்ம இப்போ சாப்பிட்லாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம்.
சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ஜானுமா கீர். இந்த கீர் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜானுமா தான். இவங்க தான் எங்கள் ஜானுமா. இவங்க தான் வந்துட்டு எனக்கு இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெஷல் எல்லாமே உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யணும். என்னோட யூடியூப் சேனலை பாருங்கள். என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் உங்களுக்காக மட்டும்தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பை.